ஒரு நிமிஷங்க இது மாதிரி தம்பிங்க அவனோட லவ்வருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுங்க இங்கே தான் லக்ஷ்மி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க கொஞ்சம் வண்டி மட்டும் கொடுத்தீங்கன்னா பணம் கட்டுறதுக்காக வெயிட்டிங்க அங்கே இல்லை எமர்ஜென்சி வார்டில் வச்சுருக்காங்களாங்க ஏதோ ஏய் எதுவும் ஆகாதுரே எதுவும் ஆகாது அவ்வளோ நேரம் கதறானே கரையிறானா நீ போயிட்டு வண்டி எடுத்து போடா அவங்க தரேன்னு சொல்றாங்க நீ வெயிட் பண்ணுங்க சீக்கிரம் வந்துடு ஆனா இந்த மனசு யாருக்குமே வராதிங்க ஒருத்தவங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நீங்க முகம் தெரியாத ஒருத்தருக்கு வண்டியை கொடுத்தீங்க பாரு அந்த மனசு தாங்க கடவுள் இனம் என்ன பிரிந்தது போதும் மதம் என்ன பிரிந்தது போதும் யார கேக்குறீங்க ஆக்சிடென்ட் ஆச்சு சொல்லி தான் வண்டி வாங்கிட்டு போனாங்க அதுவா அது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அதுதானப்பா எனக்கும் புரியல இல்ல அவன் இருக்கு ஆக்சிடென்ட் நான் ஏங்க பதறேன் ஒழுங்கா வண்டி வந்தாகணும் என்னம்மா சொல்றீங்க இப்போ என் வண்டி வந்தாகணும் அவ்வளவுதான் திருப்பி வராது யார் வந்து வண்டி எடுத்து போய் யா வண்டி நான் ஜவுள கஷ்டம் நான் ஓடிங்க ஏய் புறா ஏய் நான் என்ன அந்த பொண்ணு ரோட் சொல்றேனா நான் அந்த பொண்ணு ரோட் சொல்றேனா நீ பதட்டப்படுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குடா நான் வர கேக்குறேன் கொடுக்க மாட்டாங்கடா கொடுக்க மாட்டேன் கேக்குறேன் உனக்கே கேக்குறேன் ஒரு நிமிஷங்க இது மாதிரி தம்பிங்க நாங்கள் 2 பேரும் வந்தோம் அந்த இடத்துல வண்டி வந்து இதாகிடுச்சுங்க பஞ்சர் ஆகிடுச்சு வண்டியை மெக்கானிக் ஷாப்பில் போட்டிருக்கு அவனோட லவ்வருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு இங்கே தான் லக்ஷ்மி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க கொஞ்சம் வண்டி மட்டும் கொடுத்தீங்கன்னா பணம் கட்டுறதுக்காக வெயிட்டிங்க அங்கே இல்லை இல்லை ஏய் அழுவாதரா நான் கேட்குறேன்டா நான் கேட்குறேன்டா இல்லைங்க வண்டி நீங்கள் கொடுத்தீங்கன்னா போயிட்டு உடனே வந்துடுவோம் போயிட்டு பணம் கட்டணுமாங்க எமர்ஜென்சி இல்லை எமர்ஜென்சி வார்டில் வச்சுருக்காங்களாங்க ஏதோ ஏய் எதுவும் ஆகாதுரே எதுவும் ஆகாது தயவு செஞ்சு வண்டி கொடுக்குறீங்களா அவ்வளோ நேரம் கதறானே கரையிறானா இல்லை இங்கே பாவங்க யாருமே இங்கே யாருமே நாங்கள் வெளியூர் நாங்கள் அப்படின்னு வந்த இடத்துல யாரையுமே தெரியாது சென்னையில் உங்கள் லவ்வர் ஒர்க் பண்ணுது அதுக்கு திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அங்கே ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அழுவாதரா கேட்டுக்கிட்டு இருக்கேன்டா இல்லைங்க ட்ரை பண்ண முடியாதுங்க யார்ட்டையும் கேட்க முடியாது நீங்க வண்டி மட்டும் கொடுங்க இங்க நான் வெயிட் பண்றேங்க நீ போய் பணம் கட்டிட்டு வந்துறியா ஓடுற போய் உடனே கட்டிட்டு நான் இங்க வெயிட் பண்றேன் ஜிபே ஒர்க் ஆகலையாங்க பணம் அக்கௌண்ட்ல தான் வச்சிருக்கான் ஜிபேல ஒர்க் ஆகலையா அங்க உடனே டைரக்டா வர சொல்றாங்க ஹாஸ்பிட்டல்ல கார்டு இந்த கார்டு வச்சிருக்கான் டெபிட் கார்டு வச்சிருக்கான் அதை வச்சு போட்டு வந்துருவேன் சரி இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியல நான் கேரண்டீடா இருக்கேங்க நான் இருக்கேங்க நீங்க நான் இருக்கேன் சரி கொடுங்க 2 minutes உடனே போயிட்டு கொடுத்துருவோம் இங்கதாங்க லக்ஷ்மி ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அங்கதான் பக்கத்துல தான் வண்டி மட்டும் கொடுங்க நீ போயிட்டு வண்டி எடுத்து போடா அவங்க தரேன்னு சொல்றாங்க நீ வெயிட் பண்ணுங்க நம்ம வெயிட் பண்ணுங்க அவங்களுக்கு சொல்றா அவங்களுக்கு சொல்றேன் சீக்கிரம் வந்துடு பேக் உள்ள வச்சிருக்கேன்டா பேக் அதுக்கு வந்துருவானே சரி ஓகே சீக்கிரம் எடுத்துக்கோ போயிட்டு வந்துடுறா நீ போடா சீக்கிரம் 2 minutes வந்துருவாங்க உங்களுக்காக நான் வெயிட் பண்றேன் ஆனா இந்த மனசு யாருக்குமே வராதிங்க ஒருத்தவங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நீங்க முகம் தெரியாத ஒருத்தருக்கு வண்டியை கொடுத்தீங்க பாரு அந்த மனசு தாங்க கடவுள் இனம் என்ன பிரிந்தது போதும் மதம் என்ன பிரிந்தது போதும் என்னங்க கடவுள் வந்துருங்க இந்த புண்ணகாய் இருக்குல்லங்க இது ஏதோ புழுங்கரிசின்னு சொல்லுவாங்க சே புண்ணகரிசியா அது விழுங்க நீங்க எப்படி ஆச்சுன்னா இவரு கலைஞர் ஆச்சுன்னு நினைக்கிறேன் போடுறா உங்களுக்கா ஒன்றும் இல்லையே நடந்துட்டு இருக்காங்க யாரை கேட்குறீங்க ஆக்சிடென்ட் ஆச்சு சொல்லி தான் வண்டி வாங்கிட்டு போனாங்க அதுவா அது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அதுதானப்பா எனக்கும் புரியல
இல்ல அவன் லவருக்கு ஆக்சிடென்ட் நான் ஏங்க பதறேன்? என் லவருக்கு ஆக்சிடென்ட் ஆனா உங்களுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆனா நான் பதற போறேன். எது உங்களுக்கானா? உங்களுக்கு தான். சென்னை கிடையாதா? வெளியூர்ல சொன்னீங்க, சென்னை இல்லையா? அங்க அந்த சைடு கொஞ்ச லேட்டா தெரியும். அவங்க என்ன வந்துருவாங்க, தெரிஞ்சவங்க தாங்க, என் கூட்டாளி தாங்க, வண்டி தானே கொடுத்துங்க. 100 கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. A few moments later. வந்துருவாங்க. ஏன்னா உசு சம்பந்தப்பட்ட விஷயம் அங்க எப்படி என்ன குளம் நடுங்கிட்டு இருக்குன்னு தெரியல. நீங்க என்ன எப்படி சொல்றீங்க? போங்கன்றேன். வந்து நான் 2 மினிட்ஸ் ஆகும் சொன்னா 1/2 மணி நேரம் ஆகி அவன் தான் அடிச்சான். ஹலோ சொல்டா. முடிஞ்சா போட்டியா வண்டியா? ஒன்னு எடுத்துன்னு சொல்லு. ஏய் என்ன விளையாடுறியா? மொத்தம் எவ்வளவு பேர்? ஏய் சொல்றாங்க மரியாதை கட்டு இருந்தீங்க. எனக்கு அவனுக்கு நடக்கிற பிரச்சனை நீ ஏமாத்தலாம் பாக்குறேன் நீ. எவ்வளவு கஷ்டம் நான் ஓடினேன். நான் என்ன அந்த பொண்ணு ரோடு சொல்றேன்? அந்த பொண்ணு ரோடு சொல்றேன். மாரடியா மண்டையில அடிக்கணுமா? எனக்கு எதுவுமே எனக்கு தெரியல. ஏய் இல்ல நான் வரேன்டா. இரா வரேன். வண்டி எங்க? ஏங்க நீங்க தலை இதுல வந்து தலையிடாதீங்க. எனக்கு அவனுக்குள்ள பஞ்சாயத்து. நான் தானே வரணும். இது என்னோட சொந்த பிரச்சனைடா. மோசம் போனவே நானு. எப்படி வந்து ஒரு 5000 வண்டி வாங்கி கொடுத்து நீங்க பாட்டு போவீங்க? வண்டி இருக்க முடியும்? உங்களுக்கு இருக்க முடியும்? என் வண்டியை தான வாங்கி கொடுத்தீங்க? உங்க வண்டியை நான் வாங்கி கொடுத்தேன். எவ்வளவு வாங்கி கொடுத்தா? சொல்லிட்டு நான் கொடுத்து விட்டேன். கொடுத்து விடுங்க. இப்போ எங்க போயிட்டு இருக்கீங்க நீங்க? நில்லுங்க. நான் இது காசு ஏமாத்திட்டான்ல அவனுக்கு கொரோனா பிடிச்சவனே கேட்டு வரேன். விடுங்க. நான் போறேன். வண்டியை வித்துட்டு நீங்க போவீங்க. நான் நின்னு இருக்கணுமா? என்னமா நீ கல்யாணத்துக்காக வாங்கிட்டு வந்த வண்டியை தொலைச்சிட்டு இப்படி அலையறியே? வண்டி நான் வாங்கிட்டு போனா. நீங்க தான் வாங்கி கொடுத்தீங்க. என்னன்னு? நீங்க தான் வண்டியை வாங்கி கொடுத்தீங்க. கையிடுங்க. கையில விட முடியாது. இப்போ என்ன சொல்ல வரீங்க? நீங்க வண்டியை வந்தே அவனுக்கு எனக்கு. இந்த பார் இப்ப வரணும். உனக்கு குத்த டைம்னா முடிஞ்சு போச்சு மச்சி. நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன். நீ யாருக்கு? எனக்கு உனக்கு கால் பண்ணுங்க. நம்ம ரெண்டு பேரும் கல்ல போட்டுட்டு இருப்போம். இதெல்லாம் தப்பா இருக்கு. வண்டி வந்தாகணும். சரி உண்மையா நான் போய் நான் என்ன நீ பாத்து வேலை வச்சிட்டு இருக்காத. போறது ஏன் வண்டி? என்ன நீ போறேன்னு சொல்லிட்டு இருக்கற? ஆனா வண்டியா எவ்வளவு பிளான் பண்ணி கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வர வண்டியா? 5000 தான் ஒருத்த அந்த வண்டியா? என்ன இவங்க ஏமாத்த பாக்குறாங்களா? யாரை ஏமாத்திட்டு இருக்கீங்க? இப்ப என்ன ஏமாத்திட்டு இருக்கீங்க? ஒழுங்கா வண்டி வரல நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். போலீஸா? சார் ஓடிருங்க. ஏங்க ஏமாத்தி போனது அவன். என்ன நீங்க தான் வாங்கி கொடுத்தீங்க. வாங்கி கொடுத்துறது நான் என்ன கலர் வாங்கி கொடுத்தா? போய் என்ன பண்ண பண்ணீங்க? அங்க போய் புலம்பிட்டே உட்கார்ந்துரு. அடுத்து வண்டி வந்து சொல்லி விடு அண்ணன்ட்ட. அண்ணன் வந்து ஏமாத்திட்டு போறான். ஒழுங்கா நின்னு வேற நல்ல கஸ்டமரா கூட்டி வரணும். இல்ல ஒழுங்கா வண்டி வரலனா அசிங்கமா தான் பேசுறேன். கெட்ட வார்த்தை எடுத்துட்டு சொல்லிட்டேன். ஒழுங்கா வண்டி வந்தாகணும். என்னம்மா சொல்றீங்க? இப்போ என் வண்டி வந்தாகணும். அவ்வளவுதான். திருப்பி வராது. வண்டி வந்தாகணும். இப்படி வானத்தை பார்த்து வண்டி வந்தாகணும் கேட்டு. ஒருவேளை அசிங்கமா ஒரு கெட்ட வார்த்தை திட்டி சொல்லிட்டேன். ஏன் அவன் வண்டி அவன் எடுத்துட்டு போனா? நீ தான வாங்கி கொடுத்த. என்னங்க இன்னும் அப்பாவியா இருக்கீங்க? ஊர் ஒருத்தர் பச்சை புள்ளையா இருக்கீங்களாங்க. இப்போ வண்டி வந்தாகணும் சொல்லிட்டேன். வண்டி வராதுங்க. அதான் அடகு வச்சுட்டான்றானே. சரி இப்போ 10000 என்கிட்ட கொடுங்க, நான் வண்டி வர சொல்றேன். இல்ல விளையாட்டு மேல காமிச்சிட்டு இருக்கீங்களா பேண்ட? அரைஞ்சு பல்ல காட்டிடுறேன். மாமா கோவம் வந்துருச்சு. பல்ல கல்றது அவங்க பல்டாக்கு போடி. இல்லடா என்ன? வண்டி வாங்கி கொடுத்தல. இப்போ வண்டி வரலனா அப்ப வேற எதனா பேசுற மாதிரி இருக்கும். வண்டி வரணும் பேண்ட. வண்டி தானங்க போச்சு. உசுரா போச்சு. உசுர் இருந்தா 1000 வண்டி சம்பாதிச்சேன். வீட்டுக்கு போனா உசுர் தான் போகும். வண்டி வந்தா உனக்கு. ஏங்க நான்லாம் வேற மாதிரிங்க. ஒரு நாள் போற விட நான் அசிங்கமா பேசுவேன். அசிங்கமா இல்ல வேற மாதிரி வரும் இப்ப எனக்கு பேச்சு. நான் பாக்குறதுக்கு தான்டா ஊத்துக்குழி வெண்ண மாதிரி மொழுன்னு இருப்பேன். ஆனா உள்ளுக்குள்ள முனியாண்டி விலாஸ் கொத்து பரோட்டா. வேற ஏதோ நல்ல பேசி பழகுமா. இந்த மாதிரி பேசக்கூடாது. ஒரு குடும்பத்துக்கு வாழ போற பொண்ணு. வண்டி எடுத்து போனா நல்ல பேசி பேசுவாங்களா உங்களுக்கு? எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க? ஐ திங்க் நானும் அவனும் தான் கிளம்பிருந்தேன். நீ எத்தனை பேர் இருக்கீங்க? சொல்லி வாங்கிட்டு போயிட்டு எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க? திரும்பி நிக்கிறீங்களா எல்லாரும்? இரு அவனுக்கு ஃபோன் அடிக்கிறான். நானே கேக்குறேன். ஏய் இரு வாரேன். விடு நான் கேக்குறேன். நான் என்னன்னு கேக்குறேன். இல்ல எங்க போய் ஏமா கேக்குறேமா? இங்க பேசு. என்னம்மா ஆளு அரகட்டிச்சு மாதிரி இருந்துட்டு என்ன இந்த பிக்கிலிக்கு டேய் ஏடா நீ எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க? ஒழுங்கு மருந்து வண்டி எடுத்துட்டு வரல. இவனுக்கு விடுற மாதிரி இல்ல போ. இந்த குட்டஞ்சி
நீ எப்படி 5000 ரூபாய் வித்த 7000 ரூபாய் விக்கும்லங்க ஏய், 1 லட்சம் வண்டி தான் அது. மரியாதை போச்சா இருங்க 1 லட்சம் வண்டி 5000 ரூபாய் கேக்குறீங்க அவரு எப்படிங்க சமைச்சு என் வைங்க வண்டிடா. நீ 1 லட்சம் வித்தா 5000 வித்தா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? பாத்தியா டேய் தம்பியா ஏய் நின்னு பேசு. தம்பி அரைச்சு போ, நின்னு பேசு. தம்பி 1 லட்சம் ரூபாய் வண்டியாடா நம்மள ஏமாத்தி விட்டாடா நம்ம டேய், போலாம் இப்போ நீ வண்டி எடுத்துக்கலனா பாரு போ. போன் கொடு. டேய். டேய். ஏய் போன் புடி நீ வரலனா இப்ப நான் போலீஸ் கால் பண்ணுவேன். இப்ப வண்டி வந்தா உனக்கு எனக்கு. டேய், இந்த பொழப்பத்தை பிச்சை எடுத்து போயிடலாம்டா நீனே. நீ வண்டி எடுத்து போயிட்டு எப்படி இருக்காங்க பாருமா இந்த மாதிரி திருட்டு நீ மட்டும் என்ன ஒழுங்கா? நீ என்ன நான் கூட்டாளி தானே நீனே? நான் ஓகே என்னக்குடா நீ வண்டி வாங்கி கொடுத்த? ஏங்க இப்போ இரு வண்டி வர எடுத்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் வண்டி நான் வாங்கி கொடுத்தேன் அவன்கிட்ட ஆமா நீ தான் வாங்கி கொடுத்த. நீ 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 வந்து- பாக்க டீசன்ட்டா இருக்க சொல்லி இப்ப எமர்ஜென்சி சொல்லி நான் அது கொடுத்து விட்டேன். கண்ணாடி போட்டுருந்து சைட் அடிக்கிறீங்களா அரைச்சு பல்ல கழட்டிடுவேன். கண்ணாடி போட்டா நீ பெரிய மன்மதா நீ. ஒழுங்கு மாதிரி தான் வண்டி ஓடணும் இப்ப எனக்கு. இருங்க நான் ஏதோ சொல்லி நான் பாக்குறேன் என்ன ஏய் தம்பி அவன் வண்டியை விட மாட்டாங்கடா நான் என்ன மாக்கச்சின்னு நினைச்சேன் அது கொஞ்சம் உஷா இன்னொரு பிள்ளை நிக்குதா? ஏய் இந்த பொண்ணு மாதிரி அந்த பொண்ணு வாயாடியாடா ஒழுங்கா வண்டி எடுத்து சொல்லிட்டேன். நான் அரைச்சு பல்ல கழட்டிடுவேன். ஏங்க இப்ப எதுக்கு என் மண்டியில அடிச்சீங்க ஆ? ஒரு வண்டி எடுத்து போனா உங்கள்ட்ட கொஞ்சிட்டு உட்காந்துருப்பாங்களா? வண்டி வந்தா உனக்கு எனக்கு. ஏங்க இல்ல நான் ஃபோன் பண்ணி ஆளுங்களை வர சொல்லிடுவேன். முன்ன இல்லைங்க வண்டி எடுத்துட்டு போயிட்டேன் உங்க அப்பா கேட்டாரு நிச்சுக்க நாலு திருட்டு போயிலும் செம்ம ரகடா இருந்து போடா நீ உனக்கு. ஒழுங்கா வண்டி எடுத்து சொல்லிட்டேன். ரகடா இருந்தாப்ல ஹீரோ மாதிரி இருந்தாப்லடா பெட்டா கொடுத்து விட்டேன்னு சொல்லிட்டு கொல்ல கழிச்சு வரைஞ்சி. ஒழுங்கா இப்ப வண்டி எடுத்து சொல்லு. என்ன உனக்கு ஆமா என்ன வாங்கி கொடுத்த? நான் வந்து என்கிட்ட நான் உருட்டி விட்டேன் நீங்க நம்பிட்டீங்க அவன் என்கிட்ட கேட்டானா? ஆ. நீ தானே கேட்ட? கேட்டேன் கேட்டல? சரி நீ வாங்கி கொடுத்த. இப்போ நீ தான் வண்டி தரணும். சரி அவனை எடுத்து வர சொல்லு. சரி வண்டி சரி ஆரம்பிச்சு சொல்லிட்டேன். கடுப்பேத்திட்டு இருக்க சொல்லிட்டேன். வெறுமை ஆயிருவேன். வண்டி எடுத்து சொல்லு. ஏய் இருங்க நான் எடுத்து வர சொல்றேன் தயவு செஞ்சு எடுத்து வர ஏய் ஒண்ணு வரேன் என்னடா ஹலோ இவனா சமாளிக்க முடியாது போடுறா வண்டி எடுத்து வாடா நீ பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சரி வெயிடா இருக்கு உனக்கு. வண்டி எடுத்து வந்துடுறேன் கொடுத்துறேன் எடுத்து வர சொல்லிட்டேன் A few minutes later. சமாளிக்க முடியாது உன்னால. எங்கடா இந்த கிளிக்கு எந்த ஊர் காரணமே தெரியல லவ்வூர் பாத்துறேன். பாத்துட்டேல ஐயோ ஏங்க காப்பாத்திட்டீங்களா ஏங்க எவ்வளவு பேர் உயிரை காப்பாத்திருக்கீங்க நீங்க நீங்க திருடிட்டு இப்ப நடிச்சிட்டு இருக்கீங்களா வண்டி எடுத்து? நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே இன்னும் பயிற்சி வேண்டுமோ நடிக்கிறேன்னு சொல்றாங்க. சரி, இப்பதான் வச்சிட்டேன். நம்ம பருப்பு இங்க வேகாது போல் இருக்கு நம்ம சென்னை ஊருக்கே போயிடும் நாங்க ராஜஸ்தானுக்கே போயிடுவோம். ஏங்க நீங்க வண்டி எடுத்து உங்க வண்டி எடுத்து. இப்ப எங்க போறீங்க? அங்க ஒரு பொண்ணு நிக்குதுன்னு சொன்னியா போலீஸ் கால் பண்றேன். ஏங்க உங்க வண்டி தான் வந்துருச்சுல்ல உங்களுக்கு என்ன ஏங்க உங்க வண்டி தான் உங்கள்ட்ட கொடுத்துருல அப்புறம் என்ன இந்த கத்துக்கிட்டு இதே போல பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. இந்த பொழப்பு நீங்க பொழைக்க விடுறாங்க பாரு உங்களை நம்பி தான் பொழப்பு நடத்த முடியாது இப்படி போற போக பார்த்தா